என்ன நேயர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இடைப்படும்படியாக ஆண்டவர் அடியாளை கூட இந்த நாளில் நிறுத்தினதற்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த காலை கதிர்நிகழ்ச்சி வாயிலாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது. சில வேளைகளில் நமக்கே ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வின்னு சொன்னால், தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் அளிக்கிறாரா, அல்லது எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்கிறாரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. தீர்க்கதரிசியான ஏசாவின் நாட்களில் இருந்த கலகக்காரகத்தில் என்ன, அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 1:15 ஆண்டோட அந்த வசனம் இருக்குது. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் என்ன செய்வேன், உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவார் சொன்னால், இஸ்ரவேல் இடத்துல சொல்லுவார். இப்போ இதை பார்த்து நீங்களும் நானும் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். ஆனால் நம்ம அதற்கு ஜெபிப்பதற்கான வழிமுறைகள் இருக்குது. எப்படிலாம் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஒரு விஷயம் கூட நம்ம என்ன செய்ய, அதை ஞாபகப்படுத்தி பார்ப்போமா, என்னெல்லாம் செஞ்சால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு நீங்கள் நான் கற்றுக்கொள்வோமா. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்பதற்கு அல்லது கேட்காது இருப்பதற்கு என்ன இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஜெபத்தை அவர் எனக்கு செவி கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும், ஒருவேளை நம்முடைய பாவங்கள் அதற்கு தடையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் 11:24 சொல்கிறாரு, விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம், நம்ம ஜெபிக்கிறதுல நம்முடைய விசுவாசத்தை நாம் காண. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அதுதான் அங்கே என்ன சொல்லப்படுகிறது, மார்க் 11:24 நமக்கு சொல்லப்படுகிறது. அது நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று என்ன செய்யணுமா, நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பன்னு சொன்னால், அவர் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறான்னு எபிரேயர் 11:6 நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். என்ன கேட்குறோமோ அது பெற்றுக்கொள்வோன்ற அந்த விசுவாசம் வேணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அதனால என்ன செய்வார், அந்த பலனை நமக்கு தருவார் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, யாக்கோபு 2:26 சொல்லப்படுது. எப்படி நம்ம ஜெபிக்கணும், விசுவாச செயல்களால் நிரூபிக்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் ஜெபித்துட்டு நடக்குமோ நடக்காதோன்னு அப்படி இல்லாத, கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். நிறைய பிரசங்கமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஊரில் ரொம்ப நாள் மழையே இல்லை, மழையே வரல அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நம்ம எல்லாம் செய்யணும் சேர்ந்து அங்கே போய் ஒரு இடத்துல ஒரு மலைக்கு மேலே போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. ஏன்னா மழைக்காக அவங்க போகும்போது ஒரு குட்டி பையன் மட்டும் ஒரு கொடையை கொண்டு போயிருப்பான். ஏன்னு சொன்னால், அந்த குட்டி பையனுக்கு என்னென்னா, நம்ம போய் ஆண்டவத்தை ஜெபித்தோன்னு சொன்னால் அது நமக்கு கண்டிப்பாக மழை வரும், வரும்போது நம்ம நினையாம வரணும். அந்த மாதிரியான ஒரு அது என்னது, கிரி உள்ள ஒரு விசுவாசம். அப்போ நம்ம கிரியோட நம்ம விசுவாசிக்கணும்னா நமக்கு என்ன செய்யுமா, கிரி இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குமா, செத்துதான் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிரிகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அது எங்கே சொல்லப்படுறா, யாக்கோபு 2:26. இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 138:6 என்ன சொல்லப்படுறா, மனத்தாழ்மையுடனும் உள்ளபூர்வமாகவும் நம்ம ஜெபிக்கணும். ஆளுக்குள்ள நம்ம தாழ்த்தி மனசார நம்ம என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னால், தேவன் கர்த்தர் உயர்ல இருந்தாலும், உயர்ந்த இடத்துல இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களே அவர் என்ன செய்யறாரா, நோக்கி பார்க்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ தாழ்மையாக ஆண்ட இடத்துல போகணுன்றதை நம்ம புரிஞ்சுக்க. அப்படிலாம் செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நம்முடைய ஜெபங்களுக்கு இசைவாக செயல்பட வேண்டும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் அவன் என்ன செய்யக்கூடாதா, சாப்பிடும். இப்போ நம்ம ஆண்டத்தில் ஜெபித்துட்ட பிறகு அதுக்காக நம்ம என்ன செய்யணுமா, அதற்கு இசைவாக செயல்படவும் நம்ம வேண்டும். அப்படி உங்களுக்கு இருக்கும் பொழுது என்ன செய்யறாரு ஆண்டவர், 2 தெசலோனிக்கர் 3:10 சொல்றாரு,
சொந்த விஷயங்களுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் மற்றவர்களுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க. இன்னும் கூட உங்களுக்கு என்னது அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் ஜெபங்களில் எப்பொழுதுமே செய்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் எழுதுவாரு. உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், நான் பெறாத பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், என்னுடைய மகனை போல இருக்கிற உனக்காக நான் வேண்டி, அப்படி நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆண்டவர் உங்களை என்னை குறித்து உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் சொன்னா எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபிக்கணும். அது மாத்திரம் அதை படிக்க நம்ம என்ன செய்யணுமா, துதி செலுத்தி அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். சங்கீதம் 34:1 சொன்னா, எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். அவருடைய எப்பொழுது என்னது அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். அப்ப நம்ம அவரை துதித்து பாடணும். இடைவிடாமல் அவருக்கு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தை அவருக்கு ஏறெடுக்கணும். இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாவற்றையும் இப்படி நம்முடைய ஜெபம் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் அதை கேட்பார். விசுவாசத்தோட உறுதியாக அவர் எனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட நம்ம ஜெபிப்போம் சொன்னா, மனத்தாழ்மையோட ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தெல்லாம் அவர் கேட்டு நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு என்ன செய்வாரு, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நம் தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்திற்குப்படி நிறைவேற்றி தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோட கூட உங்களுடைய ஜெபம் இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஜெபம் செய்வோம். வல்லமை நிறைந்த தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எங்களை ரட்சிப்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை பராமரிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை போஷிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அநேக வேளையோடு எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டதோ கேட்கப்படவில்லையோ என்ற அந்த சந்தேகம் இல்லாதபடிக்கு எப்பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கத்தக்கதான ஞானத்தையும் பலத்தையும் தாங்காண்டவரே. கேட்கிறவைகள் எவைகளோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க நீங்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஜெபங்கள் எங்களுடைய ஜெபங்களுக்கும் செவிகள் திறந்திருக்கிறது நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இது ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிற இந்த நாளிலும் கூட குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உபவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுக பிரசவங்களை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சும் ஆண்டவரே. ராஜா, தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது உமக்கு பிரியமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபட வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.